பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவாயா, தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஜிமித்ருக்களான பல நன்றி இழந்தே சத்ருக்களாயினரே, சத்தியத்தை சார்ந்து தேவன் சித்தம் செய்திடுவோமா, சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர், அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் களிப்பீரா, அவனியோர் களிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கால பொழுதுல ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே ஆண்டவரே மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே உலகம் தரக்கூடாத சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே தகப்பனே அப்பா இவைகளை நீர் எங்களுக்கு தந்தது நிமித்தம் உங்களை நேச முகத்தை காண ஆவலோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். உமது ஏக்கங்கள் உமது தவிப்புகள் எங்களை குறித்து என்ன என்பதை குறித்து ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்ல நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தருக்காக வாழ்பவர்கள் யார், தேவனின் ஏக்கம். இந்த தலைப்புல நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 25 நிறைய ஆலோசனைகள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நான் பார்க்கும்போது மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே, பெற்றோரே,
வேலைக்காரரே, எஜமான்களே, இப்படி எல்லாமே சொல்லிவிட்டு கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களே, சேவிக்கிறவர்களே என்று சொல்லிட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 23, 24, 25 வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. இந்த வசனங்களை நான் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு வெளிப்பாடு. அதை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏற்றபடி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அநேகர் நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய விஷயத்துல கூட ரொம்பவும் ஒரு அடிமைத்தனத்துல வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏற்றபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஒரு பாவத்தை செய்வதற்கு, உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சினிமா பார்க்கறதுக்கோ, இல்லைன்னா வீட்டில் உட்காந்து டிவி சீரியல், இன்னும் சில பேர் விக்கிரக ஆராதனை செய்வதற்கோ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மனுஷியை ஒரு மனிதன், அதாவது அவர்களுடைய கணவனே ஆனாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்குள்ள கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நிச்சயம் ஜெயம் பெற முடியும். ஒருவேளை நம்ம வீடுகளில் சில இடங்கள்லாம் சினிமா பாடல்கள் எப்பவும் போட்டுட்டே இருப்பாங்க. இந்த நாட்களில் பலவிதமான வசதியான ஒரு வாய்ப்புகளில் உட்காரும் போது கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் கூட இது அதிகமாக போடுறாங்க. என்னன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் கூட நம்ம கட்டாயமாக அந்த காதுகளில் வாங்கி கொள்ள வேண்டும். இதனால் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிந்து விட்டது, நான் கர்த்தரை கிட்டி சேர முடியலைன்னா நம்ம அதை பற்றி சொல்லவே அவசியம் இல்லை. அதுதான் காரணமும் கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பஸ்லெல்லாம் போகும்போது கூட, நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் நாங்கள் பெங்களூர்லேருந்து டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஊழியத்திற்காக வாரத்துக்கு ஒரு நாள் வருவேன். சில நாட்கள் மாதத்தில் 2 நாட்கள் கூட நான் போயிருக்கிறேன். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் சினிமா பாடல்கள் அது இதுன்னு உட்கார்ந்த உடனே அங்கே போட்டுருவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, ஆனால் அந்த நேரம் நல்ல ஒரு தூக்கத்தை தேவன் கொடுப்பார். அப்போ நமக்கு காதுலையும் அது போகாது, நம்ம தீட்டுப்பட்ட மாதிரி இருக்காது. சரியான ஒரு உறக்கத்தை அந்த நேரத்தில் தேவன் கொடுத்து பாதுகாப்பார். அப்படிதான் எந்த இடத்துக்கு போனாலும் எத்தனை சவுண்டு நம்மளை சூழ இருந்தாலும் அதனால நம்ம தீட்டுப்படுத்தாத படிக்கு கர்த்தருக்குள் நம்முடைய அவயவங்களை நாம் ஒப்பு கொடுத்து விடும்போது அந்த இடத்துலையும் நம்ம ஒரு சாட்சியை நிச்சயமா வாழ முடியும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அதே மாதிரி புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாது இருங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கு, பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி இது கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு அதுதான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. எல்லா இடங்களையும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது இல்லை. ஆனால் அந்த காரியங்கள் மாற வேண்டும். எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும்படி பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆலோசனையாக. அந்த மாதிரி பிதாக்கள் பிள்ளைகளை கோபமூட்டி திடனே இல்லாதபடி, அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முரண்டு பிடிக்கிற ஒரு ஸ்பாவத்துக்கு செல்லாதபடிக்கு அவர்களையும் நீங்க கோபப்படுத்தாதிருங்கள். வேலைக்காரருக்கு எஜமான்களாய் இருக்கிறாங்களா, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஊழியம் செய்கிறவங்க தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்யணும்.
மனுஷர்களுடைய ஏதோ ஒரு பார்வைக்கு நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லாதபடி தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிற்கும் தேவன் பலன் தருகிறேன்னு சொல்றார். ஒருவேளை அநியாயம் செய்கிறதா இருந்தா அவர்களுக்கு அதுக்கேற்ற பலனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன? அவரை கனப்படுத்தி ஆண்டவருக்காகவே வாழுகிற பிள்ளைகள், கர்த்தருக்காகவே பாடு செய்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காகவே ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காகவே சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு போகிற பிள்ளைகள், இவர்களை தான் கர்த்தர் ஏக்கத்தோட பார்க்கிறார். இப்படிப்பட்ட உணர்வுள்ள பிள்ளைகள் இருக்க மாட்டாங்களா என்று ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நாம மல்கியா 1:6 நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தரானா, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகளை பார்த்து கேட்கிறாராம். நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாக, லேவியராக, ராஜாக்களாகலாம் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஏன்னா அவரை கனம் பண்ணாதவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு மகனுக்கு தகப்பனை எப்படி கனம் பண்ணும்? ஒரு சில நேரங்கள்ல அநேக குடும்பங்கள்ல காணப்படுது. அதுவும் கர்த்தரை அறியாத பிள்ளைகள் அதிகமாக கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுடைய வீடுகள்ல தான் அதிகமான அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சில நேரம் செல்லங்கள் கொடுத்து, எதுல கண்டிக்கணுமோ கண்டிக்காதபடி, எதுல கண்டிக்க வேண்டாமோ அதுல கண்டித்து பல காரியங்களை செய்வதனால இப்போ இதில் நாம் பார்க்கிறோம், ஒரு தகப்பனுக்கு எப்படிப்பட்ட மரியாதை செய்ய வேண்டும் என்று மகனுக்கு தெரியுது. ஒரு எஜமானுக்கு எப்படி ப்ளீஸ் பண்ணி நடந்தால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நல்ல பெயர் வாங்க முடியும், நல்ல போஸ்டிங்க்கு வர முடியும்னு அதில் வேலை செய்கிறவர்களுக்கு தெரியுது. நாங்கள் அவர்களுடைய தேவனானா எனக்கு கொடுக்குற மரியாதை எங்க என்று சொல்லி நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போ கர்த்தருடைய நாமத்தை நம்ம கனவீனம் படுத்துகிறோமா? ஆண்டவருடைய நாமத்தை வீணாக வழங்காதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுதானா? நாம செய்கிற எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு கர்த்தருடைய நாமத்தையும் நாம் இழுத்து அந்த இடத்துல தேவனை துக்கப்படுத்தும் போது அவர் மன வருத்தப்படுகிறார். எனக்காக எனக்குன்னு கொடுக்க வேண்டிய கனம் அது எங்க இருக்கிறது? சில நேரம் கர்த்தர்கிட்ட கேட்போம், வாங்கி கொள்ளுவோம், கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளுவோம். மகிமையெல்லாம் ஏதோ ஒரு டாக்டருக்கு, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, சில நேரங்கள் அந்த மருந்துகளுக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் மற்றவர்கள் ஒருவேளை அப்படி வாழலாம். தேவனை அறிந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு தான் கனத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12:10 நம்ம வாசிக்கிறோம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ இந்த சகோதர ஸ்நேகத்தை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஊழியத்தில் பார்த்தாலும் சில இடங்களில் பார்க்கும்போது நம்ம விஷ் பண்ணால் கூட விஷ் பண்ணாத பிள்ளைகள் இருப்பாங்க. பிரைஸ் லார்ட் அப்படி சொன்னால் கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர்களுடைய இருதயத்தில் இவங்க யாரும் கனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனால் இதை நம்ம தமிழில் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதுதான் சொல்லி அப்படிதான் சொல்கிறாங்க. சில பேர் தமிழில் சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கு இன்னைக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்து உங்களுக்கும் ஜீவனை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை மகிமைப்படுத்துறதா ஒருவேளை காணப்படுகிறது. இன்னைக்கு நாம் இப்படி கனம் பண்ணுவதிலே முந்தி கொள்ளுகிறோமா? ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பட்சமாய் இருக்கிறது பாருங்க, நம்முடைய வேதத்துல யாக்கோபு மேல அவங்க தாய் எப்படி இருந்தாங்க? பட்சமாய் இருந்தாங்க. ஆனா ஏசாவுக்கு தகப்பன் பட்சமாய் இருந்தார். அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சகோதர சிநேகத்திலே நீங்க என்ன செய்யுங்க, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13:7 நம்ம வாசிக்கிறோம், யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ வரியை செலுத்துங்கள், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டுமோ தீர்வையை செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள்.
நீங்க நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, எல்லா துறைகளை சார்ந்த லீடர்ஸ்க்காக நம்ம ஜெபம் பண்றோம். வட்டாரத்து பஞ்சாயத்து தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்காக கூட நாம் ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ளுகிறோம். எதற்காக? நாடு நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்முடைய சுற்று வட்டாரத்துக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதுல நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் காணப்படுகிற இருளின் கிரியைகள்ல நாங்க இருக்கிற எங்களுடைய வட்டாரத்தின் ஜனங்கள் பலியாய்விடக்கூடாதே என்பதற்காக நம்ம ஒரு காப்பாற்றுகிற ஒரு பிள்ளைகளாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார். இதை உணர்ந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்க ஏரியாவுக்காக அதிகமா ஜெபிப்பாங்க. நடப்பது என்ன? அவங்க இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளேயோ பிளாட்டுக்குள்ளேயோ அவங்க நடந்து போகிற அந்த வருகிற வழிகள் கூட எல்லாமே ஆண்டவருடைய தயவு அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அப்படிப்பட்ட இருளின் கிரியைகள், எல்லையை காவல் காக்கிற சில கிரியைகள், இதெல்லாம் அதிகமாக ஒரு மனிதனுக்கு வேதனையை கொடுக்கும். இந்த ஊழியத்தின் பாதையில் நாங்க நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா புறப்பட்டுருவோம், ஆனா அந்த டைமுக்கு நம்ம ஆலயத்துக்கு போக முடியாது. ஆட்டோ கிடைக்காது, வேற எந்த ஃபெசிலிட்டி இருக்காது, நம்மாலே நடந்து போக முடியாத நிலைமைகள் காணப்படும். அப்பெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தேவை, அவர் பிரசன்னம் நமக்கு தேவை, ஜெபம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவையெல்லாம் நீங்க செய்யணுமோ, ஒருவேளை டாக்ஸ் கட்டணுமா, இல்ல மற்ற இந்த காரியம். சில பேர் கடன்களை வாங்கிட்டு கூட அடைக்க மாட்டாங்க பாருங்க, ஏமாத்திடலாமா அப்படி பார்ப்பாங்க. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க மாட்டாங்க. அவங்க யாரு? துன்மார்க்கர்னு வேதம் சொல்லுது. துன்மார்க்கன் கடன் வாங்கி எதை செலுத்தாமல் போகிறான். நீதிமான் என்ன செய்வான்? அவன் பிறருக்கு கடன் கொடுப்பான், கடன் வாங்காதிருப்பான், கடன் கொடுப்பான் என்று வேதம் சொல்லுது. இப்ப நாம தேவனை இப்படி தேவனுடைய பிள்ளைகள் பிறரை கனப்படுத்தி, நம்முடைய தேசத்தின் அந்த தலைவர்கள் சட்ட திட்டங்களை கனப்படுத்தி நம்ம வாழ்கிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் கூட அந்த மீனுடைய வாயில இருந்த அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்து அவர் வரியை கட்டினார் என்பதை நாம பார்க்கிறோம். அடுத்தது 1 பேதுரு 1:13 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தேவ பிள்ளைகள் நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? ஏதாவது நம்ம ரொம்ப நீதியானவங்களா இருந்ததுனாலயா, இல்ல நம்ம பரிசுத்தம் ஆனதுனாலயா? அப்படிலாம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது 18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, அந்த தண்ணீர்ல நீராடுகிறது, இப்படி பல மலைகளுக்கு போகிறது, குன்றுகளுக்கு போறது, நம்மையே வருத்தி கொள்ளுகிறது, இல்லைன்னா ஏதோ பலி செலுத்துகிற காரியங்கள், இதனால நாம் மீட்கப்படலை. இதெல்லாம் தவறான ஒரு காரியம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த குற்றமே இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டதுனாலதான் அந்த பழுதற்ற ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. அப்போ வசனம் சொல்லுகிறது, இப்படி விலையேற்பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே, அதனால நீங்க இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக கொண்டு வருகிறபடினால், தொழுது கொண்டு வருகிறபடினால், பரதேசிகளாய் இங்கே வாழும் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை போல ஒரு தேவன் கிடையாது. அவரை போல பரிசுத்தர் இல்லை. அவருடைய பரிசுத்தத்துல நாம் பங்காளிகளாக வேண்டும். பரிசுத்த அலங்காரம் தேவை. பரிசுத்த முதலாவது நாம் அடைய வேண்டிய ஒரு காரியம் இதுதான். தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து இதெல்லாம் சொல்லி தருகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு காரியமும் இந்த உலகத்துல ஒரு சக்தியும் ஒரு வல்லமையும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்களே, என்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே சிந்தி நான் உங்களை மீட்டு இருக்கிறேனே, அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, முன்னாடி நீங்க செய்திருக்கலாம் ஏதாவது தவறு, அதை விட்டு
இனி அந்த இச்சைகளின்படி நடக்காமல் நீங்க உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதை தெரியாத இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, பரிசுத்த குலைச்சலான காரியத்துல விழுந்து கொண்டு துணிகரமாய் சில நேரங்கள்ல கர்த்தருக்காகவும் சில காரியங்களை செயலாக காணப்படுகிறாங்க. வசனம் சொல்லுகிறது, உண்மையிலேயே தேவ பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும். ஆனாலும் நாம என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, மனதின் அறையை கட்டி, நீங்கள் மனதின் அறையை உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு படுகிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அவர் அழிக்க போகிற கிருபை, அந்த கிருபை தான் நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு கூட கொண்டு போய் சேர்க்கணும். கடைசி பரியந்தம் நிலை நிற்கணும், தேவ கிருபை வேணும். இன்னைக்கு நாம நம்முடைய சொந்த முயற்சியில் இருக்கவே முடியாது. கர்த்தரை சார்ந்து கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அடுத்து லூக்கா 4:33-37 வரைக்கும் வாசிக்கும் போது, இருளை நீக்குகிறவரை நாம் கனம் பண்ண வேண்டும். இருளின் கிரியைகளை நம்மை விட்டு நீக்குகிறவரை, அந்த இருளின் கிரியைகள் மீது அதிகாரம் கொடுத்தவரை நாம் கனம் பண்ண வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஜெபாலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான், இயேசுவை பார்த்த உடனே, ஐயோ நசனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். பொதுவாக நம்ம இதை சொல்லும் போது படிக்கும்போது ஒரு ஞாபகம் வருது. ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க, இன்ஸ்பெக்ஷன் ஒன்று வைப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரு தலைவலி மாதிரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, ஹெட் மிஸ்டர்ஸாக இருந்தவங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அது மேலே அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் கூட இது ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக காணப்படும். அப்படித்தான் இன்னைக்கு பொல்லாத இருளின் கிரியைகள் என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்து பிரவேசித்தா அது எதிர்த்து வருகிறது. அது வரைக்கும் எங்கேயாவது மறைஞ்சி ஒரு வீட்டில் ஒரு சில நபர்களுக்குள்ளாக இருந்து முரட்டாட்டத்தையும் கீழ்ப்படியாமையும் கொடுத்து அந்த குடும்பத்தின் நன்மைகளை திருடி அதை அழித்து கொண்டு சமாதானத்தை கெடுத்து வியாதியை கொடுத்து எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகள் போகும்போது, ஒளியின் பிள்ளைகள் போகும்போது, தேவ பிள்ளைகள் போகும்போது, ஒரு வட்டாரத்தில் போய் தேவ ஊழியர்கள் போகும்போது அவைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது என்ன சொல்லுது, எதற்காக வந்தீர் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு என்ன சொன்னார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே ஜனங்களின் நடுவே அது விழத்தள்ளி, ஆண்டவர் இயேசு எப்படி கட்டளையிட்டாரோ அதே போல ஒரு சேதமும் இல்லாமல் அவனை விட்டு ஓடி போனது. அப்போ இந்த அசுத்த ஆவிகளுக்கு கூட இவர் கட்டளையிடுகிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இருளை உன் வாழ்க்கை விட்டு நீக்க வல்லவரை கனம் பண்ணு, உன்னை அதை விரட்டி அடிக்கிற அதிகாரம் கொடுத்த தேவனை கனம் பண்ணு. அந்த கனத்தை, அந்த மகிமை நீ உனக்கென்று எடுத்துக்கொள்ளாதே, எனக்கு பயபக்தியோடு அதை செலுத்தி விடு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ நாம் கனம் பண்ணுகிறோமா, ஆண்டவருக்குடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஏக்கத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அடுத்தது பார்க்கும்போது, உன்னுடைய பரிகாரியான கர்த்தரை நீ கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம யாத்திராகமம் 15:26 வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இவரை கனம் பண்ணுகிறோமா, கர்த்தருக்காக நாம் வாழ்கிறோம் சொன்னா நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறாரே, நான் உன் பரிகாரி, நீ என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நீ கீழ்ப்படிந்து நடப்பேயானா, கை கொண்டு நடப்பேயானா, நான் உன்னுடைய பரிகாரியா இருப்பேன். எகிப்தியருக்கு வரலாம், பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வரலாம், ஒருவேளை ஆண்டவராக அல்லாத விக்கிரகங்களை நமஸ்கரிக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேற இருளின் கிரியைகளை நமஸ்கரிக்கிறவர்களாக இருக்கலாம். நாங்கள் ஆரம்ப காலங்களில் ஒரு ஆர்சி குடும்பத்தில் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப தெரியாது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க கொடுக்கறத ஜோம் பண்ணி எங்ககிட்ட கொடுப்பாங்க. எங்களுக்கு சின்ன வயசுல தெரியாது, நாங்கள் சாப்பிட்ருவோம். ஆனால் வருஷம் தவறாமல் எங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வரும், அந்த அம்மன் சொல்லி அந்த ஒரு வியாதி வரும். அப்போ நாங்கள் எல்லா காலங்களும், அந்த கோடை காலம் வந்துட்டாவே எங்களுடைய வீட்டில் எப்போவுமே அந்த வியாதி தான் இருக்கும்.
ரொம்ப சஃபர் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்போ ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்களுக்குன்னு கொண்டு வந்த அந்த கொடுத்த அந்த பலகாரங்களிலே அதில் பார்க்கும்போது அது சாப்பிடக்கூடாதது போல சில காரியங்களை எங்களுடைய கண்கள் பார்த்தது. அந்த நாள் முதல் அதை சாப்பிட்றதை நாங்கள் விட்டுட்டோம். அப்போ அதற்கு பிறகு அந்த வியாதியும் வரல. சில நேரம் பார்த்தீங்கன்னா எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை அதை நம்ம மீறி நடக்கும்போது சில நேரங்களில் என்ன செய்கிறோம், வியாதிப்படுகிறோம். சில நேரங்களில் இயற்கை எப்படி மாறுகிறதோ அது போல நம்ம சாப்பாடு முறைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் சில வியாதிகள் வருது. நம்ம சரீரத்தை சரியா கவனித்துக் கொள்ளலன்னா வியாதிகள் வருது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல ஒவ்வொரு நாட்களும் சொல்லப்படுகிற வியாதிகளுடைய லிஸ்ட் பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம எதுதான் சாப்பிடலானே நமக்கு தெரியாம போயிடும். ஆனா அந்த எகிப்தியருக்கு வர வியாதிகள் இருக்குது சொல்லி யாரோ ஒரு சிலருக்கு இப்படிப்பட்டெல்லாம் சம்பவிக்குது என்கிறதுனால உனக்கும் வரப்போகிறதோ என்று சொல்லி ரொம்ப அவங்கெல்லாம் பயங்கரமா முன்னாடியே எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ கேள்விப்படுகிற அந்த வியாதிகள் எல்லாம் உனக்கு வராதபடி நானே உன் பரிகாரியா இருக்கிறேன், நீ என்னை கனம் பண்ணுவாயா? அதுதான் என்னுடைய ஏக்கம்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசியா ஒரு குறிப்பு என்னன்னா, நம்மை நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னாரே, பிதாவினுடைய வாசஸ்தலத்துல உங்களை, நான் இருக்கிற இடத்துல உங்களையும் கொண்டு செல்வேன்னு சொன்னாரே, அதற்காக நான் வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொன்னாரு. அந்த கர்த்தரை நாம கனம் பண்ணுகிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோவான் 14:2 சொல்லுகிறது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இத மாதிரி இவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மையோடு யார் சொல்ல முடியும்? அருமையான அந்த நித்திய வீட்டிலே நான் இங்கு தங்கி இருக்கிறோம், என் பிதாவின் வீட்டுல, அங்கேயே உங்களையும் நான் தங்க செய்வேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறாரே, அவரை நாம் கனம் பண்ணுகிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நாம் கனம் பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்க. இவ்வளவு தூரம் என்னை விசாரித்து என்னை நேசித்து பரம பதவியுள் சொல்லுவாங்க, பரம பதவியினுள் நம்மை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் வாக்கு கொடுத்திருக்கிற வாக்கு மாறாத உண்மை தேவனை நாம் கனம் பண்ணுகிறோமா? நாம யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மைகளை தருகிற நீ கனம் பண்ண மாட்டாயா? ஏசாயா 1 நம்ம வாசிக்கும் போது 11 முதல் 15 வசனங்கள் 16 வசனங்களை கூட நாம் பார்க்கும்போது நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நீ நினைக்கிற பலிகளின் திரளை நான் கொடுத்து விடட்டும், தசம பாகத்தை கொடுத்து விடுறேன், காணிக்கைகளை கொடுத்து விடுறேன், ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்காக நான் செலவு பண்ணி விடுகிறேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த காணிக்கைகளை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் இருக்கும்போது 5 பேர் இருக்கும்போது என்ன செய்வாங்க, அந்த காணிக்கையை ஒரு நாள் ஒரு சின்ன அமௌண்ட் சேர்த்து வைத்து அன்னைக்கு கொண்டு வருவாங்க ஆலயத்துக்கு வரும்போது. கர்த்தர் சொல்றாரு, இப்படி மட்டும் நீ வந்து கொண்டிருந்தா இந்த வீணான இந்த காணிக்கைகள் மேல என்னுடைய மனம் வந்து அதனால சந்தோஷப்படுகிறது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 15, 16, 17 வாசிக்கிறோம். நீங்கள் உங்களை கைகளை விரித்தாலும் நான் என்னுடைய முகத்தை மறைக்கிறேன், மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறது கிடையாது. உங்களை கழுவி சுத்திகரிங்கள், கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு? சபைக்கு தான், நம்மை போல கிறிஸ்தவங்களுக்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது போல நன்மை செய்ய படிக்கணும், அப்பதான் தீமை செய்வதை ஓய முடியும். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையினுடைய நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். உலகத்தில் அதை விசாரிக்க ஆட்கள் கிடையாது. உலக பிரகாரமா பார்க்கும்போது நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசாரியர்
ஆசாரியர்கள், லேவியர்கள், ராஜாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறீங்க. நீங்க இப்படியாக மாற வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 18ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள், என்கிட்ட வந்து நீங்க பேசுங்க, உங்களை நியாயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் சொல்லுகிறேன். அப்போ வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் இருந்தால் நான் கண்டித்து சொல்லுவேன், சிவேரென்று இருக்கிற பாவக்கரைகளை உறைந்த மழையை போல பஞ்சை போல வெண்மையாய் மாத்துகிறேன் நான், என்னிடத்துல வாருங்க. நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை சுதந்திரிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நன்மைகளை தருபவரை நாம் கனம் பண்ணுகிறோமா, அல்லது நம்மை தன்னோடு நித்தியமான வாழ்க்கையில இணைத்து கொள்ளுகிறவரை நாம் கனம் பண்ணுகிறோமா? அது மாதிரி நாம் பார்க்கும்போது பரிகாரியான கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? இருளை நீக்குகிற கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோமா என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்கும்போது, நாம் குடும்பத்திலே, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலே, ஊழியத்திலே நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா என்பதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்றார், எனக்காக வாழ்பவர்கள் யார், எனக்காகவே பாடு சகிக்கிறவர்கள் யார், எனக்காகவே குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நடுவிலே மனம் தளர்ந்து போகாம வாழ்கிறவர்கள் யார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்யூஷன் தேடி என்ன செய்யறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள போறாங்க. ஆனா அப்படி தானாகவே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டா என்ன நடக்கும் என்பது தெரியும். ஆனா ஒரு செகண்ட் பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் நான் உங்களை இப்படி நடக்கிறத நான் பார்க்கும்போது என் மனம் வேதனையாய் இருக்கிறது. உங்களுக்காக ரத்தம் சிந்தி, உங்களுக்காக மரணத்தை இருளின் பள்ளத்தாக்கிலே போய் மரித்து இன்று உயிரோடு எழுந்து உங்களுக்காகவே பிதாவின் வலது பாசத்துல வேண்டிக் கொண்டு இருக்கிறேனே, எனக்காக நீங்க வாழ மாட்டீங்களா? நான் உயிரோடு இருந்து உங்களுடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டு அதை குறித்து நான் சாட்சியாக உலகத்துக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேர்? கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து கேட்கிறது. நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இன்று கேட்ட செய்திக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்க ஏக்கமெல்லாம் எனக்காக என்னை கனப்படுத்தி வாழுகிறவர்கள் யார்? குடும்பத்திலனாலும் வேறு எந்த இடத்திலனாலும் எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கங்கள் நடுவிலையும் என்னை கனப்படுத்தி வாழ்கிறவள் யாரென்று ஆண்டவரை கேட்டு இருக்கிறீரப்பா. அடே, நாங்கள் இனி கனப்படுத்தி உண்மை இன்னும் கனப்படுத்தி வாழுவோம். எங்கள் குறைகளை, குற்றங்களை, மீறல்களை மன்னிப்பீராக. நன்மை செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரை நாங்கள் கனப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு உறைந்த மழையை போல பஞ்சை போல எங்களுடைய பாவங்கள் மறைய அப்பழுக்கு இல்லாத ஒரு தூய கிறிஸ்துவ வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு தருணம் தந்திருக்கிறீர். இந்த தருணத்தை உம்மை அறியாத பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா. எவ்வளோ கொடானு கொடி ஜனங்கள் காணப்படுகிறாங்களே இயேசுவே, அவர்களுக்கும் தருணம் கொடுங்க. ஜீவ புஸ்தகத்துல பெயர்கள் கிறுக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். உங்களுக்காக நாங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஏற்றுக்கொள்ளும். சகிப்பு தன்மையை, பொறுமையை தார், தாழ்மையை தார். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.